இந்த வீடியோவில் நம்ம பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது, கால் ஆப்ஷன் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறப்ப எடுக்கிறது, எந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரேக் டவுன் ஆகிறப்ப எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீக்லி அனலைசிஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓவரால் ட்ரெண்டு பேங்க் நிஃப்டி எந்த இடத்துல இருந்து பொசிஷன் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அதில் அனலிசிஸ் வீடியோவில் வீக்லி அனலிசிஸில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டிலில் நான் வந்து உங்களுக்கு டாப் டு டாப் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எக்ஸலண்ட்டாக வந்து நமக்கு இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக் அவுட்டுக்கு மூமெண்டம் எப்படி இருக்குன்னா, இப்படி போயிட்டு திருப்பி இதை ரீடெஸ்ட் பண்ணி இப்படி ஃபர்தராக மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறத வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து நாளைக்கு கேப் டவுன்லையோ இல்லை இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்க ரேஞ்சுக்கு கீழேயோ ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கீழே மூவ் ஆனால் புட் ஆப்ஷன் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும், அதே மாதிரி எந்த இடத்து வரைக்கும் டார்கெட் வைக்கிறது, எந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவர் கேண்டில் என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். 1 ஹவர் கேண்டிலில் நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு வரைகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரீஜன்லேருந்து கனெக்ட் பண்ணி மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸ் எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் டச் பண்ணி போடுறேன்னா, இந்த பாயிண்ட்டு, இங்கே உள்ள பாயிண்ட்டு, இங்கே உள்ள பாயிண்ட், இது மூணையும் டச் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி பாட்டமில் டச் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஓகேவா? ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாளைக்கு உங்களுக்கு 1 ஹவர் கேண்டிலில் பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைலையும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலையும் இருக்குது. ஓகேவா? நாளைக்கு கேப் டவுன் ஆகுதுன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டாக எந்த இடம் இருக்குன்னா 41,950 ரீஜன், 960 ரீஜன். இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு 41,960 இந்த ரீஜன் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில். ஒன்ஸ் இந்த லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்து வந்து வீக் மந்தோட ஹை, அதாவது ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் டேவோட ஹைலோவெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். வீக்கு வந்து ஆரஞ்சு கலரு, மந்த்து வந்து க்ரீன் கலரு, டே வைலட் வந்து டே கலரு. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து நமக்கு எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது புரியும். சப்போஸ் அந்த மாதிரி புரியலைன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பாருங்கள், எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், எப்படி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதே சேம் டைமு நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆகிறப்ப எந்த மாதிரியான மூமெண்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே மூவ் ஆகினா இதுக்கு அடுத்து எந்த இடம் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 42,132. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இதுக்கு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த 42,324 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் 42,350 ரீஜன். ஃப்ரெண்ட்ஸ், இது நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்தே வாங்க ஹை, எகெயின் ஹை, இந்த இடம் ஹை, இந்த ரீஜியனு, அதே மாதிரி இந்த ரீஜன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எல்லாத்துலேயுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து ஃபர்தராக மூவ் ஆனால் நமக்கு வந்து 42,345 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஹெட்சென்டர் லைன் வரைகிறேன். அது இந்த டாப் டு டாப் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஓகேவா? அது வந்து 42,534. அது எதை பேஸ் பண்ணி நான் வரைகிறேன்னா, இந்த ஹை, அதுக்கு அடுத்து இந்த ரீஜியன், இந்த இங்கே லோ க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்,
42,534 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்விங்கை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்விங்கு முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இந்த ஸ்விங்கு கட் ஆகிடுச்சு, ஏன்னா அதை தாண்டி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஸ்விங்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாப்பு தான். ஸோ அந்த டாப்போட ரீஜன் எந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,100. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு அந்த ரீஜன் போகிறதுக்கு தான் ப்ளே பண்ணோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஹை லெவல்னு பார்த்தீங்கன்னா 42,728. இது நான் எதை பேஸ் பண்ணி வரைஞ்சேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஹை, இங்கே உள்ள ஹை, இதுக்கு அடுத்து உள்ள ஹை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ 1 ஹவர் கேண்டிலில் பேங்க் நிஃப்டியோட மூமெண்டம் நாளைக்கு கேப் டவுனாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இப்படி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை சப்போஸ் பிரேக் டவுன் ஆகுதுன்னா இந்த சேனல் இந்த லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, அடுத்து இந்த பாட்டம் வந்து தொடும், அடுத்து இந்த மந்தோட ஹை லோ, இது ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம வந்து அப் ட்ரெண்ட் டேவே கன்சிடர் பண்ணலாம். சரி, இப்போ டவுனில் இறங்குனா எது வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ப்ரீவியஸ் மந்தோட ஹையும் ப்ரீவியஸ் டேவோட ஹையும் வந்து நமக்கு ப்ரீவியஸ் டேவோட லோவும் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அடுத்த சப்போர்ட்னா பாருங்களேன், இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள், அது வந்து 41,135. இதை எதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இந்த 41,135 வரைகிறேன்னா பாருங்கள், ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் இங்கே, இந்த ரீஜன், இந்த ரீஜன், இந்த ரீஜன், ப்ளஸ் இங்கேயும் பாருங்கள் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அந்த சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது ஃபர்தராக கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஸ்ட்ராங்காகவே கீழே இறங்கி அது வந்து 40,800 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு 15 மினிட்ஸில் போய் நம்ம வந்து ப்ரைஸ் டேக் லெவல் வரைக்கும் பார்க்கலாம். எந்த இடத்துல போனால் கால் ஆப்ஷன், எந்த இடத்துல போனால் புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. இப்போ நான் உங்களுக்கு கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் டேக் வேல்யூ சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டு இந்த இடம் இருக்குல்ல, இங்கேருந்து ப்ரீவியஸ் டேவோட ஹையும் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் இது தான். ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம், இல்லை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து 42,347. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,539. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு 42,723. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதே வந்து டவுனில் இறங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 41,980 இந்த ரீஜன் தான் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு நேராக இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டமோட, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பாட்டம் அது வந்து 41,662. ஸோ இப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து இந்த ரீஜனுக்குள்ளே மூவ் ஆகிடும். அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,536. ஸோ அப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் இதை செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு தேர்ட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 41,136. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இந்த மூமெண்டம்குள்ளே தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ரெண்டையும் தாண்டி இப்போ இதே ஒரு சைட்வேஸ் கன்சல்டேஷன் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து இந்த சேனல் இதுக்குள்ளாரையே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலியும் ப்ளஸ் இந்த கிராஸ் லைன் வருதில்ல, இதுக்குள்ளாரையே மூமெண்டம் நடந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அமையும். ஸோ எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ அந்த டைமில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரி ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் நான் எக்ஸாக்டாக வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாமே உங்களுக்கு டார்கெட் 42,350, 42,540, அடுத்து வந்து 40,730 அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா. இதே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னா இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகணும். அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சேனல் இந்த லைனு, இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு இது கீழே இறங்கி இந்த லைனை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தெளிவாகவே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த இடத்துல இருக்குன்னா இது வந்து இப்படி பிரேக் அவுட் ஆகி திருப்பி இந்த இடத்துலேருந்து மேலே ஏறத்துக்கு சான்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட், அதாவது 15 மினிட்ஸ்லேயோ ஒரு 1 ஹவர் கேண்டில்லையோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் வருதான்னு பார்த்துக்கிட்டு புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளார 15 மினிட்ஸில் நான் இன்னொரு ரிட்டர்ன் லைன் வரைகிறேன் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து டவுன் ஆச்சுன்னா இங்கே,
ஸோ இதையே ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கூட வச்சுக்கலாம், இதை செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். 200 பாயிண்ட், 500 பாயிண்ட், 1000 பாயிண்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 150லேருந்து ஒரு 200 பாயிண்ட், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 to 100 பாயிண்ட்ஸ் கரெக்டாக கிடச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இந்த மணியை ட்ரை பண்ணோன்னா ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளில வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 41,750 இந்த ரீஜனும் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த ரீஜன் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஸோ இப்படி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு எந்த சைடு மூவ்மெண்ட்டாக போகுதுங்கிறத ஒரு 15 மினிட்ஸ்லையோ இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலையோ விட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டோட மூமெண்டம் நிஃப்டி என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது வந்து பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அது இந்த சேனல் இதில் பட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமைகிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கால் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? இல்லை இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான என்ட்ரி, கரெக்டான எக்ஸிட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வைக்கணும்னா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்குதுன்னு வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 41,950க்கு கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து டார்கெட்டாக எங்கே வைக்கிறீங்க? 41,800 793 இந்த ரீஜன் வைக்கிறீங்கன்னா இந்த கிராஸ் சேனல் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வெளில வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணலன்னா உங்கள் கேபிட்டலை வாஷ் அவுட் பண்ணிட்டு போய்டும். அதுக்கப்புறம் உங்களால் ட்ரேடிங்கே பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு. நீங்கள் என்ட்ரி ஆன உடனே ஸ்டாப் லாஸ் போடுறதுல தான் நம்மளோட கேபிட்டலை சேவ் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்டை யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸாக நடந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நம்மளால் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். அந்த மாதிரி நடக்கிற மூமெண்ட்டமை பெஸ்ட்டாக அனலைஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ண நம்ம ட்ரை பண்ணோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டாப் லாஸு மறந்துடாதீங்க. என்ட்ரி டார்கெட்டு கரெக்டாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸை மாற்றி ஃபஸ்ட் டார்கெட்டில் வச்சுட்டு செகண்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டானா கூட ஃபஸ்ட்டு டார்கெட்டில் கிட்டாகும், நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் வெளில வருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.